அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் கேட்டதாக ஒரு நபிமொழியை எங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். தன் தோழர்களை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அருமை தோழர்களே, நீங்கள் யார் ஒருவர் உங்கள் கண் முன்னே இல்லாத ஒருவருக்காக பிரார்த்திக்கின்றீர்களோ, உங்களுக்கும் அது போன்ற நலவுகள் கிடைப்பதற்கு ஒரு மலக்கானவர் உங்களுக்காக துஆ செய்கிறார் என்று கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் மேற்படி நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இறை விசுவாசியாக வாழக்கூடிய ஒரு முஃமினான ஆணோ பெண்ணோ, ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ, தன் எதிரே இல்லாத தன் அயல் வீட்டுக்காரராக, தன் அயல் ஊரை சார்ந்தவராக, தன் அயல் நாட்டிலே வாழுகின்றவருக்காக அல்லது வெளி பிரதேசங்களிலே வாழுகின்றவர்களுடைய துன்பங்களும் துயரங்களும் ஆபத்துக்களும் நோய்களும் நீங்குவதற்காக, பிறர் நலம் பேணி மற்றவர்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக யார் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றாரோ, அல்லாஹுடைய மலக்குகளில் ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற மனிதனுக்காக துஆ செய்கின்றார். யா அல்லாஹ், இவர் கேட்பதை போல இவருக்கும் நீ கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே எம் சார்பாக எம் தேவைகளை கேட்பதற்காக அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எங்கோ ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆபத்தான நிலைகளிலே அவர்கள் மாட்டுண்டு சிக்குண்டு கஷ்டத்தோடு பேராபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது நோயோடு வருத்தத்தோடு பலவாறான துன்ப துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களும் நன்றாக வாழ வேண்டும். அவர்களை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் நோய் நொம்பலங்களும் வருத்தங்களும் அவர்களை விட்டு நீங்கி அவர்கள் இயல்பு நிலைமைக்கு திரும்பி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு அருள் பாலித்து நீ ரஹ்மத் செய்து அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று நாம் பிறர் நலம் பேணி துஆ செய்கிற போது, அவ்வாறான நோய்களும் கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் வலிகளும் ஆபத்து மிக்க நிலைமைகள் எங்களுக்கு வராமல் இருப்பதற்காக எம் சார்பாக அல்லாஹுடைய மலக்குகள் எமக்காக துஆ செய்வார்கள். ஆக நம் கண்முன்னே இல்லாத மக்களுக்காக அதிகமாக துஆ செய்கிற போது எம் சார்பாக ஒரு மலக்கே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார். இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. எல்லா தொழுகைகளுக்கு பிறகும் நாம் நமக்காக துஆ செய்வதைப் போல பிற மக்களுக்காகவும் துஆ செய்கின்ற போது இந்த அருமையான துஆவை எம்மாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் அவனுடைய பாதுகாப்பையும் எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.